சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு வழியா முடிய போகுதுங்க. நாளைக்கோட பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் முடியுது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி, இந்த ஜெயிலர் 2 படத்த பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஆகஸ்ட் மந்த் தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா தான் இந்த படத்த பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ நாளைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங்க முடிச்சுட்டு, மார்ச் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இது போக வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஷூட்டிங் முடியுது இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு சின்ன வீடியோ மாதிரியோ அல்லது ஸ்டில்ஸ் மாதிரியோ ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து ரஜினி அண்ட் கமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்ட் பத்தியுமே அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். டைரக்டர் நெல்சன் தான் அந்த படத்தையுமே டைரக்ஷன் பண்றாரு. சோ இந்த ப்ராஜெக்ட பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட்டை அடுத்த வாரம் எடுக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. சன் நெட்வொர்க் உடைய ஷூட்டிங் இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரோமோ ஷூட்டை எடுக்க போறாங்களாமா. சோ இது போக பாத்தீங்கன்னா ராஜே மேனன் அப்படிங்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ண போறாரு. சோ என்னதான் அடுத்த வாரம் இந்த படத்தோட ப்ரோமோ ஷூட் வந்தாலுமே படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெயலலிதா படத்தை முடிச்சிட்டாரு. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தலைவர் 173 அந்த ப்ராஜெக்ட சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. அண்ட் அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்களுமே பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன் வந்துருச்சு, அந்த வேலையில இருக்காரு. இது போக KH 237 அனுபவ டைரக்ஷன்ல ஒரு படம் பண்றாரு இல்லையா? அந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போதாமா. சோ இவங்க 2 பேருமே இந்த 2 ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ 2027 தான் பாத்தீங்கன்னா இந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அது வரைக்கும் நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயலலிதா படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லயும் இந்த ரஜினி கமல் படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்லயும் ஒர்க் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப இந்த ப்ராஜெக்ட்கான ப்ரோமோ ஷூட் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அந்த ப்ரோமோவை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க, இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மூவி டீம் வந்துட்டு ஒரு பிளான் ஒன்னு பண்ணிருக்காங்களாமா. அதாவது இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கிடலாம், கோர்ட்ல இருந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டு ரிவிஷன் கமிட்டிக்கே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாம். சென்சார் போர்டு சொன்ன மாதிரி படத்தை மறு இதுக்கு அனுப்பிய சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிருக்காங்களாமா. ஏன்னா இப்ப லாஸ்டா கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்ச்ல இருந்து மறுபடியும் சிங்கிள் ஜஸ்டிஸ் கிட்டே போய் இந்த கேஸை விசாரிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அதனால நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம், இன்னும் மூவி டீம் வந்து சுப்ரீம் கோர்ட் போவாங்க, அப்படி இல்லைன்னா கேஸை வாபஸ் வாங்கிட்டு படத்தை ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்ப சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம். சோ இப்ப மூவி டீம் பாத்தீங்கன்னா அதை தான் பண்ண போறாங்களாமா. சோ இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பி.டி. ஆஷா கிட்ட இந்த கேஸ் வரும் இல்லையா, அப்போ வந்து மூவி டீம் வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படத்தை ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்ப போறாங்களாமா. சோ இது போக லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மந்தே படம் ரிலீஸ் ஆகும், பிப்ரவரி எண்டுக்குள்ள கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை ரிவிஷன் கமிட்டி நினைச்சாங்க அப்படின்னா அடுத்த வாரமே கூட ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா சென்சார் போர்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிவிஷன் கமிட்டிக்கு ஆட்களை சேர்க்கறதுக்கே 20 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. சோ ஒருவேளை சென்சார் போர்டு நினைச்சாங்க அப்படின்னா ஒரே நாள்லயே அந்த கமிட்டியை உருவாக்கி ஒரு 2-3 நாளே சர்டிபிகேட் அவங்களால கொடுத்துட முடியும். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இவங்க கேஸை வாபஸ் வாங்குறதுனால ஒருவேளை சென்சார் போர்டு இறங்கி வந்தாங்க அப்படின்னா உடனடியாக அந்த படத்துக்கு சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிரதீப் ரங்கநாதனுடைய எல்லைக்கு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை இப்ப சென்சாருக்கு அனுப்பிட்டாங்க. சோ படத்துக்கு என்ன சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது போக பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிப்ரவரி மந்த் இந்த படம் வரதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஆனா லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, பிப்ரவரி 13 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டா நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி இந்த வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லைக்கே படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் ஃபிலிமா தானே வரப்போகுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா காதலர்கள் தினத்துக்கு இந்த படத்தை ஒரு வழியா ரிலீஸ் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் காதலர்கள் தினத்துக்கே இந்த படம் வர வேண்டியது, ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் காதலர்கள் தினத்துக்காச்சும் இந்த படம் வருமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் மகேஷ் பாபுடைய வாரணாசி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த வகையில இந்த வாரணாசி படம் வந்து பாத்தீங்கன்னா 2027 ஏப்ரல் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்த வருஷம் ஏப்ரல் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த வாரணாசி படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆக்டர் பிரபாஸுடைய சலார் 2 ப்ராஜெக்ட பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ரீசெண்டா வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சலார் 2 ப்ராஜெக்ட எடுக்க போறது கிடையாது, டிராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பிரசாத் நீல் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா, சலார் 2 டிராப்லாம் கிடையாது, கண்டிப்பா எடுக்க தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப பிரசாத் நீல் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டரோட ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அதை முடிச்சுட்டு சலார் 2 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரசாத் நீல் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. சோ இப்ப இவர் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ண வகையில இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது ஜனவரி 28ஆம் தேதி ஆக்டர் ஸ்ருதிகாசன்
ஜாக்சனுடைய பிறந்தநாள் இல்லையா? சோ அவங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சலார் 2 டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு BTS ஸ்டில் மாதிரி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராப்லாம் கிடையாது. கண்டிப்பா எடுக்க தான் போறாங்க. சோ இப்ப லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2027 எண்டுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது போக பாத்தீங்கன்னா இந்த சலார் 2 ப்ராஜெக்ட் வந்து பார்ட் 1ஓட பட்ஜெட் வைஸ் ஒரு பெரிய பட்ஜெட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தையுமே பார்த்தோன்னா ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். துருவ நட்சத்திரம் படத்தை பத்தி இப்ப ரீசெண்டா கௌதம் மேனன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை நாங்க வந்து லாக் பண்ணிட்டோம். இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கப்பல் ஆஃப் வீக்ஸ்ல வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ சீக்கிரமா பார்த்தேன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் மேனன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காருங்க. சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த துருவ நட்சத்திரம் திரைப்படத்தை பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிருந்தோம். சோ இப்ப கௌதம் மேனன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது பிப்ரவரி எண்டுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. கௌதம் மேனன் பாத்தீங்கன்னா சீக்கிரமா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் தனுஷுடைய D55 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்திக்கு இந்த படத்துல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் அவரு தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச்ல சாய் அபியங்கருக்கு தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் எல்லாம் பண்ணிருந்தாரு. சாய் அபியங்கருமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா தனுஷோட ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா D55 ப்ராஜெக்ட்ல ஓகே இருக்கு. சோ இந்த படத்துக்கு என்ன மாதிரி மியூசிக் அவர் கொடுக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இது போக நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பிப்ரவரி மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி மிட்ல இருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய டைரக்டர் அபிஷன் ஜீவித் அவர் ஹீரோவா நடிக்கிற ஃபர்ஸ்ட் திரைப்படம் வித் லவ். இந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு நல்ல டாக் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்கு. சோ படம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இது போக ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கப்பட்டது. அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி படம் முடிச்சதுக்கு அப்புறமா ஆக்டர் சூர்யா அண்ட் நானி இவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட கதை கேட்டாங்களாமே அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு அபிஷன் ஜீவித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா நான் வந்து சூர்யா சாரி நானி சாரி மீட் பண்ணேன். ஆனா அவங்களுக்கு கதை சொல்ற அளவுக்கு என்கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இல்ல. இருந்தாலும் நான் டைரக்ட் பண்ற அடுத்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் ஆக்ஷன் காமெடி எல்லாமே கலந்தா ஒரு தரமான படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த ப்ராஜெக்ட் உடைய ஒன்லைனரே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சோ இவரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றதை வச்சு பார்க்கும்போது மேபி சூர்யா அண்ட் நானி இவங்க ரெண்டு பத்தி யாராச்சும் ஒருத்தவங்க வச்சு அவர் டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.